ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோளத்தை வச்சு வடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு நான் 2 சோளக்கதிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோளக்கதிர் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன்லாம் இல்லை, நார்மல் சோளம் தான். இப்போ இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வேக வைக்க வேண்டியதில்லை, பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வடைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. துருவின இஞ்சி கொஞ்சம், கொத்தமல்லி தழை, சோம்பு 1 ஸ்பூனு, சின்னதாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டியை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நம்ம சோளத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம சோளத்தை சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச சோளத்தை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வடை செய்யணும் அப்படின்னாவே பருப்பு ஊற வைக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா பசங்க சோளம் இருந்தால் போதும், இந்த மாதிரி வடை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 இது கூட சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அது கூட துருவிய இஞ்சி கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துடலாம். இப்போது அடுத்ததாக சோம்பு, அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் உருட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் எடுத்து காய வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வடையை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சோளம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், இது பிரிஞ்சு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது எண்ணெயில். பருப்பு வடை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 சைடு வந்துருச்சு. அடுத்த சைடு லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி சோளத்தை பாயில் பண்ணி கொடுக்குறது, இல்லை சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சோள வடை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.